ஹே ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? லாஸ்ட் சம்மரோட 3rd எபிசோடு தான் பார்க்க போறோம். ஆக்சுவலி 2 பார்ட் போட்டிருப்போம், பாதியில கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிருப்பேன். அதுக்கப்புறம் இனிமே கண்டினியூஸா இந்த எபிசோடு போடலான்னு இருக்கேன். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்ததுல ஹீரோயினும் பயங்கர எலியும் புடையுமா இருப்பாங்க. ஹீரோயின் சாங்குக்கு டூஹாவை கண்டாலே பிடிக்காது. அவன் இவளுக்காகவே ஃபாரின்ல இருந்து சம்மர் ஆனா வந்துருவான். ஆனா இந்த சம்மர் வந்தாலே இவளுக்கு பிடிக்காது. இவங்க 2 பேரும் வாழ்ந்தது ஒரே ஒரு பீனட் ஹவுஸ்ல. 2 பார்ட்டிஷனா 2 ஃபேமிலி ஒரே வீட்டுல வாழ்ந்திருப்பாங்க. அந்த வீட்டை எப்படியாவது வித்துட்டு இந்த இடத்த விட்டு போகணும்ன்றதுதான் இவளோட ஆம்பிஷனே. இவ ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ்ல பொதுமக்களுக்கு சேவை செய்யற துறையில பணியாற்றிட்டு இருக்கா. ஆனா இவளுக்கு எதனால டூஹாவை பிடிக்கல, ஏன் வெறுக்கிறா அப்படிங்கறத இந்த எபிசோட்ல பாத்துலாம். போன எபிசோட்ல அவ மழையில மாட்டிக்கிட்டு ஒரு பாக்ஸ் எடுக்கிறதுக்காக ட்ரை பண்ணிருப்பா. அந்த பாக்ஸ்குள்ள என்னதான் இருக்கு, அதுக்காக உயிரையும் பணைய வச்சியே அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்க, இதுல முக்கியமான பொருட்கள் இருக்கு, இந்த பொருட்கள்லாம் ரொம்ப முக்கியமானது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவனை வெறுத்த மாதிரியே பேசிட்டு இருக்கா. பட் அவனோ நான் உன்னை விரும்புறேன், நீ எவ்வளவு என்ன வெறுத்தாலும் நான் உனக்காகவே வாழ்வேன் அப்படின்ற மாதிரி திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணிட்டு இருக்கும்போது அவன் அந்த இடத்தை விட்டு போகிறதுக்கு ட்ரை பண்ண அந்த பாக்ஸ் கீழே விழ அதுல பெட் யாங் அப்படின்னு ஒரு பேட்ச் கீழே விழுது. அதை பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி முதலையும் திரும்ப பாக்ஸ்குள்ள வாரி வச்சுக்கிட்டு இவனை கண்ணா பின்னான்னு ஆஸ் யூஷுவல் திட்டுற மாதிரி திட்டிட்டு கிளம்புறா. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு இந்த எபிசோட்ல பார்க்கலாம் வாங்க. வெல்கம் டு மை சேனல். இந்த சேனல்ல புதுசா பாக்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாம நிறைய பேர் பாக்குறீங்க, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புறேன். இந்த கதையோட ஆரம்பத்துல திரும்பவும் அந்த பாக்ஸ் கீழே விழுது. அவங்க 2 பேரும் ஆர்குமெண்ட் குள்ள போறாங்க. ஒன்னு நான் அடியோட வெறுக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்ல, நான் எதுக்கு உன்னை வெறுக்கணும்? 2 வருஷத்துக்கு முன்னாடி நீ என்ன பேசாத பேச்சா எல்லா பேச்சையும் பேசிட்டு நீ போயிட்ட. ஆனாலும் நான் இன்னுமே உன்னை வெறுக்கல. இங்க வரதே உன்னை பாக்குறதுக்காக தான். நீயும் நானும் அதே வீட்டுல ஒன்னா வாழணும்னு எனக்கு ஆசை. நீயும் நானும் ஒன்னா நட்ட மரங்களோட விளையாடணும்னு ஆசை அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லி இவளை இம்ப்ரெஸ் பண்றான். பட் அவ இன்னும் அந்த கோவத்திலயும் ஒரு வித துயரத்திலேயே இருக்கா. அவ என்ன விதமான துயரத்துல இருக்கா அப்படின்றத நம்ம இங்க பாக்கலாம். அதுக்கப்புறம் அந்த பாக்ஸ் எடுத்துட்டு தன்னோட பீரோக்குள்ள வச்சு மூடிடுறா. அவனும் போயிடுறான். அதுக்கப்புறம் அவ ரூமுக்கு வந்து பார்க்கும்போது துணியெல்லாம் துவச்சு காஞ்சிருக்கு. டக்குன்னு டிவியை போட்டு பாக்குறா. அங்கேயும் இந்த 3 ஸ்டாரும் ஒன்னா சேர போகுது. இந்த சம்மர்ல தான் அது ஒன்னா சேரும். அப்படி சேர்ந்தா மழை, புயல், வெள்ளம் எல்லாமே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நியூஸ்ல சொல்ல டிவி ஆஃப் பண்ணிட்டு ஹேண்ட்பேக் எடுத்துட்டு வெளியில போறதுக்கு ட்ரை பண்றா. பட் நம்ம ஹீரோவோ பாருங்களேன் எவ்வளவு பாசம்ட்டு ஒரு கிரீன் கலர் நோட்டீஸ் ஷீட்ல நீ வெளியில போனீங்கன்னா உனக்கு சளி பிடிக்கும், டேபிள் மேல மருந்து மாத்திரை எல்லாம் வச்சிருக்கேன், எடுத்து பத்திரமா போட்டுட்டு வீட்லயே இரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் எழுதிருக்கா. அதை படிச்சுட்டு அப்படியே குப்பையில தூக்கி போட்டுட்டு அவ பாட்டுல கிளம்பிடுறா. ஆபீஸ்க்கு போன உடனே பயங்கரமான மழை பெஞ்சு ஊருக்குள்ள வெள்ளம் எல்லாம் வந்து இந்த கோழி பண்ணை, ஆட்டு பண்ணை எல்லாமே சேதமாய் கிடக்கு. அதை போய் சுத்தம் பண்ண போவா பாருங்க. அவ உடம்பெல்லாம் சாணி எல்லாமே அப்பி இருக்கும். கோழி பண்ணைய சரி பண்ண பாப்பா. அப்போ அங்க கூட ஒர்க் பண்றவங்க எல்லாம் கோழியை பிடிக்க தெரியாம ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அங்க எவ்வளவு ஸ்மெல் இருக்கும் அதெல்லாம் தாங்கிக்கிட்டு அவ பாட்டுல தன்னோட வேலையை செஞ்சுட்டு இருப்பா. அதுக்கப்புறம் இந்த பன்னிகள் எல்லாம் மேய்ச்சிட்டு இருப்பாங்களே அந்த இடத்துக்கும் போய் அங்க இருக்க எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு உடம்பெல்லாம் ஸ்மெல் அடிக்கும். ஊர்ல இருக்கவங்க எல்லாம் வந்து குப்பையை தூக்கி போட வருவாங்க. அப்ப கூட என்ன இந்த அளவுக்கு நாத்தடிக்குதே உண்மையில அப்படின்ற மாதிரி மூக்கு பொத்திக்கிட்டே பேசுவாங்க. இருந்தாலும் அவ சேவை அப்படின்னு வந்துட்டா நான் வெள்ளக்காரன்ற மாதிரி வேலை செய்வா. இந்த பக்கம் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அவன் அழகழகான இந்த பெட்ஸுக்கெல்லாம் நெஸ்ட் பண்ணுவாங்களே அது மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு அந்த அட்வொகேட்டும் வந்து உன்னோட கேஸ் எப்படி எல்லாம் போயிட்டு இருக்கு பத்தியா. ஆக்சுவலா அவளுக்கு வின் பண்றதுக்கு ஈஸியான பாயிண்ட்ஸ் இருக்கு. ஏன்னா அந்த இடத்துல அவ தான் வாழ்ந்திருக்கா. சோ அங்க இருக்கிற எல்லாத்தையுமே அவ தான் மெயின்டைன் பண்ணிருக்கா. அதனால அவ கேஸ் போட்டானா நீ கண்டிப்பா தோக்குறதுக்கு 90% சான்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, பரவாயில்ல அவ கேஸ் போடட்டும், அவ ஜெயிக்கட்டும், என்ன வேணா பண்ணட்டும், இருந்தாலும் எங்கேயாவது ஒரு ரூம் ஹோல்ஸ் இருக்கும், அதை வச்சு நான் ஜெயிச்சிடுறேன் அப்படின்ற மாதிரி இவன் பேச, சோ அட்வொகேட் அவனோட ஃப்ரெண்டுங்கிறதுனால எல்லாத்தையும் சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமா பேசுறாங்க. அப்புறம் ஆர்கிடெக்ட பத்தி பேசுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பீனட் ஹவுஸ மினியேச்சரா பண்ணி வச்சிருப்பான். அதை பார்த்துட்டு ஏன்னா இந்த வீட்டு மேல இவ்வளோ பற்றோட இருக்க, நீ நினைச்சினா பெரிய பெரிய வீடே கட்டலாம், ஏன் அதுலயே இருக்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்க பாரு வீடுங்கிறது என்னன்னா நம்ம வாழ்ந்த நினைவுகள்ல சுமந்துட்டு இருக்க ஒரு இடம். அதை அவ்வளவு ஈஸியா நம்ம விட்டு கொடுத்துட முடியாது. அந்த வீட்டுல நான் சின்ன வயசுல இருந்து வாழ்ந்திருக்கேன், அதனால அதே வீட்டுல நானும் அவளும் ஒன்னா இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றான். சோ இவனோட மோட்டிவ் என்னங்கிறது அவனுக்கும் புரிஞ்சு போயிடுது. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. அவ வேலை எல்லாம் முடிச்சுட்டு அதே ட்ரெஸ்ஸோட வந்து ஆபீஸ்க்குள்ள நுழைஞ்சு சாப்பிட வரா. இப்ப அவ இந்த ஃபார்முக்கு தானே வேலைக்கு போனா. சோ அங்கங்க கிளீனிங் எல்லாம் ஒர்க் முடிஞ்ச உடனே அங்க இருக்க காய்கறிகள், பழங்கள் எல்லாத்தையும் கொடுத்து அனுப்பியிருப்பாங்க போல இருக்கு. மொத்த கவரையும் கொண்டு வந்து வச்சோன்னா மேனேஜர் அதை பாட்டில் எடுத்து சாப்பிட்டுட்டே இருக்கான். அந்த சமயத்துல இவளுக்கு ஒரு கால் வருது. ஆக்சுவலா இவ இந்த ஊரை சீரமைக்கிறதுக்காக மேயர் கிட்ட ஒரு லெட்டர் எழுதியிருந்தா இல்லையா, அதுக்காக இவளை போன் பண்ணி கூப்பிடுறாங்க. அதுவும் லஞ்ச் டைம்குள்ள போகணும் அப்படின்ற மாதிரி மேனேஜரும் சொல்ல, ஆல்மோஸ்ட் டைம் ஆயிடுச்சு, இனிமே அவ ஃப்ரெஷ் அப் ஆகி இங்க இருக்கிறதெல்லாம் சாப்பிட்டுட்டு அவ கிளம்பணும்னா இன்னும் டைம் ஆயிடும். சரினா மேயர் இருக்க ஆஃபீஸ்க்கு இவளும் தன்னோட வண்டி எடுத்துட்டு கிளம்பிடுறா. அங்க போனீங்கன்னா ரெஸ்ட் ரூம் இருக்கும் இல்லையா, சரி கொஞ்சமாவது மூஞ்சி கை கால்லாம் கழுவிட்டு போவோம் அப்படின்னு கிளம்பும் போது அங்க இருக்கவங்களும் குடுன்னு ஓடிடுறாங்க. சரின்னு ட்ரையர்ல தன்னோட துணி எல்லாத்தையும் நீட் பண்ணிக்கிட்டு மேயர் ஆஃபீஸ்ல ஒரு மேடம் இருப்பாங்க இல்லையா, அவங்கள போய் மீட் பண்ண போக அவங்களுக்கு செம
ஸ்மெல் அடிச்சு என்ன இப்படி நாறுது அப்படின்ட்டு பெர்ஃப்யூம்லாம் அடிச்சு விடுறாங்க. இருந்தாலும் இங்க பெரிய ஒரு மீட்டிங் நடக்க போதுன்னு ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியாச்சு, பட் இப்படி கேஷுவலா நீ வந்திருப்பேன்ட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல. ஆக்சுவலா நான் என்னோட மார்னிங் டியூட்டிஸ் எல்லாம் முடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டா இங்க வரேன். இதனால என்ன பிரச்சனை இருக்கு? மேயர் என்ன இதை பார்த்து ஒன்னும் சொல்ல போறது கிடையாது. ஆக்சுவலா நான் என் வேலையில இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கெத்தா சொல்ல. சரிமா சரி. இப்போ இங்க என்ன நடக்க போகுதுன்னா, ஆக்சுவலா 5 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு பெரிய பப்ளிக் காம்படிஷன் நடக்க போகுது. அதுக்கு 12 பில்லியன் வான் நிதி ஒதுக்கி இருக்காங்க. இதுக்காக மேயர் ரொம்ப மெனக்கெட்டு இருக்காரு. அவரோட ஸ்பெஷல் அட்டென்ஷனும் இதுல இருக்கு. அந்த ப்ராஜெக்டோட பேரு பேத்தான் அப்சர்வேட்டரி ப்ராஜெக்ட். இந்த 3 ஸ்டார்ஸ் ஒன்னா சேர்ந்தா எப்படி இருக்குமோ அந்த இடத்துல ரிசர்ச் சென்டர்ஸ் இருக்கு போல இருக்கு. சோ அதை கம்பைன் பண்ணி ஏதோ ஒரு காம்படிஷன் இவங்க நடத்த போறாங்க. சோ இங்க Q&A செக்ஷன் நடக்கும். அப்ப உன்னை பார்த்து சில கேள்விகளும் கேட்பாங்க. அதுக்கு நீ பதில் சொல்ல தயாரா இருக்கணும். இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் இந்த சம்மர் ட்ரையாங்கிள பேஸ் பண்ணி தான் இருக்கும். இது எல்லாமே இந்த மூடப்பட்ட பேத்தான் அப்சர்வேட்டரிய பத்தினது மட்டும் தான் இருக்கும். அதுல ரெனோவேஷன் போயிட்டு இருக்கு இல்லையா, அதனால மேயர் USA ல இருந்து ஒரு ஆர்கிடெக்ட வேலைக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்காரு. அவரு பேரு பெக் டூஹா அப்படின்னு சொல்ல இவளுக்கு தூக்கி வாரி போடுது. திரும்பவும் இதே இடத்துக்கு அவன் வரானா அப்படின்ட்டு. பாரு நம்ம பேசிட்டு இருக்கும் போதே அவர் வந்துட்டாரு அப்படின்ட்டு அந்த மேடம் எழுந்து நிக்க, ஆப்போசிட்ல பார்த்தா டூஹா பயங்கர ப்ரொஃபஷனலா ஸ்டைலிஷா ஆர்கிடெக்டுக்கே உரித்தான ஒரு ஸ்டைல்ல வந்து பெர்ஃபார்மன்ஸ கொடுக்க இவளுக்கு செம்ம கடுப்பா இருக்கு. இவங்க 2 பேரையும் அந்த மேடம் இன்ட்ரோ கொடுக்க, ஓ ஆஃபீஸர் சாங் நீங்க தானே? அத பரவாயில்ல, வேலையில நீங்க ரொம்ப சின்சியரா இருக்கீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ட்டு அவனும் மூக்க பொத்த. அந்த மீட்டிங்ல இருக்கவங்க எல்லாருமே ஃபர்ஸ்ட் மூக்க பொத்துறாங்க. இருந்தாலும் இவ வேலை முடிச்சுட்டு நேரா வந்திருக்கா இல்லையா, அதனால யாருமே கண்டுக்கல. சோ கேக்குற கேள்விக்கெல்லாம் அவன் அந்த முக்கோண நட்சத்திரங்களை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றான். அதன்படி இருக்கிற கூற்றுகளை சொல்றான். இங்க ஏதோ அதை பத்தி ரிசர்ச்சும் எக்ஸ்பெரிமெண்ட்டும் காம்படிஷனும் போக போகுது அப்படின்ற மாதிரி இவங்க இந்த மீட்டிங்கை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அவன் எக்ஸ்பிளைன் பண்ண இவங்க சின்ன வயசுல வீட்டுக்குள்ள இருந்து டெலிஸ்கோப் மூலியமா அந்த 3 ஸ்டாரை பார்த்திருப்பாங்க இல்லையா, அந்த ஞாபகங்கள்லாம் வருது. அந்த சமயத்துல இவளை பார்த்தும் கேள்வி கேக்குறாங்க. அந்த கேள்விக்கு நானா பதில் சொல்லணுமா அப்படின்ட்டு ஓரமா உட்கார்ந்து இருந்தவ எழுந்து வந்து அவளை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிட்ட பேச ஆரம்பிக்கிறா. அந்த சமயத்துல தயங்கி பேசுவா. இருந்தாலும் நம்ம ஹீரோவை ரொம்ப பெருந்தன்மையா பேசிட்டு வெல்கம் பண்ணிட்டு மீதி அவரே பேசிடுவாரு அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட ஆப்ஷனை கொடுக்க, அவனும் இவகிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணி பேசிட்டு இவளை பார்த்தியே பேசிட்டு இருக்கும் போது இவளுக்கு அவனை பார்த்து சிரிக்காம இருக்க முடியல. மீட்டிங் முடிஞ்ச உடனே வெளியில வரா. நம்ம கோவத்தோட, ஏன்டா நான் வேலை செய்யற இடத்துக்கும் நீ வந்துருவியா பண்றது ஆர்கிடெக்ட் ஒர்க், ஏன் இங்க வந்த அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த ஊரை சீரமைக்கணும்னா அதுக்கு ஒரு மேப் தேவை, நான் தான் பண்ண போறேன். அது மட்டும் இல்ல உன் கூட தான் சேர்ந்து ஒர்க் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, உனக்கு வெக்கமாவே இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்க, அப்படி இவங்க 2 பேரும் வெளியில நின்று சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அந்த மீட்டிங்க்கு வந்தவங்க எல்லாம் ஒண்ணு வெளியில போயிட்டே இருக்காங்க. சோ இவனும் எஸ்கேப் ஆகி போயிடுறான். இவங்க எல்லாருமே இப்போ இந்த பழைய ஸ்கூல் ஒண்ணு இருந்துச்சு இல்லையா, அதை போய் ரெனோவேஷன் பண்ணிட்டு அந்த இடத்துல இப்போ திடீர்னு ஊருக்குள்ள மழை வெள்ளம் எல்லாம் வந்துச்சுன்னா மக்களை எங்க தங்க வைக்கிறது, அதுக்காக இந்த ஸ்கூலை தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்ட்டு உள்ள நுழையும் போது இவங்களுக்குள்ள பழைய நினைவுகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிக்குது. ஏன்னா இதெல்லாம் இவங்க படிச்ச அதே ஸ்கூல் தான், பராமரிப்பு இல்லாம அப்படியே கிடக்கு. அதனால பியூன் கூட்டிட்டு போய் ஒவ்வொரு ரூமா காட்டும் போது அங்க ஒரு கிளப்போட நேம் போர்டு இருக்கு. அந்த போர்டை பார்த்த உடனே இவளுக்கு ஞாபகங்கள் வருது. இவங்க படிக்கும் போது அந்த நேம் போர்ட இவன் தான் அதை எழுதிய அந்த இடத்துல மாட்டிருப்பான். அந்த சமயத்துல இவதான் டெனப் அப்படின்றத படிச்சு முடிச்சுட்டு நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பா. அந்த போர்டை பார்த்துட்டு அப்படியே அவளோட ஞாபகங்கள், அப்புறம் கிளாஸ் ரூம்ல உட்காந்து அவங்க பிராக்டிக்கல் ஒர்க் பண்ணது, கெமிஸ்ட்ரி படிக்கும் போது டவுட் கேட்டு இந்த சம்மர் ட்ரையாங்கிளை பத்தி டிஸ்கஸ் பண்ணி படிச்சது எல்லாமே ஞாபகத்துல வருது. இந்த இடத்துல அவங்க ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருமே இருப்பாங்க. அப்படி பியூன் எல்லாத்தையும் காமிச்சிட்டு இருக்கும் போது எல்லாருமே இங்க இருந்து எல்லாத்தையும் பாத்துக்கோங்க, நான் இதோ வரேன் அப்படின்ட்டு வெளியில கிளம்புறா. போறத ஹீரோவும் நோட் பண்ணிக்கிட்டே இருக்கான். சோ இப்ப அவங்க இருக்கிறது அவங்களோட கிளாஸ். அந்த கிளாஸ்ல ஒரு பிக்சர்ஸ் கூட இருக்கும். அந்த பிக்சர்ஸை பார்த்துட்டே இது நீங்க எடுத்தது தானே அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமாண்டா இது நாங்க எடுத்தது தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிரா மட்டும் தள்ளி வைக்கிறோம். அதுக்கு அடியில ஒரு சேஃப் மாதிரி இருக்கு. அதை ஓபன் பண்ணா இந்த இடத்துல அவங்க படிக்கும் போது ஏதோ சீக்கிரட்டா சில விஷயங்களை வச்சு எடுத்திருந்திருப்பாங்க போல இருக்கு. அந்த ஞாபகங்கள்லாம் வந்து அதை பத்தி பேசிட்டு இருக்கா. அப்படியே பிளாஷ்பேக்கு போறாங்க. இவன் கண்ணாடி போட்டுட்டு இருக்கான். அந்த ரவுண்ட் பாக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பாக்ஸை இந்த இடத்துலதான் ஒளி வச்சு அதுக்குள்ள இவங்களுக்கான மெமரிஸ் எல்லாம் சேர்த்து வச்சிருந்திருக்காங்க. அத ஹீரோயின் கூட அப்பப்போ ஓபன் பண்ணுவாளே அதேதான். சோ அந்த 3 ஸ்டார்ஸ பத்தின பிக்சர்ஸும் இருக்கும். அல்ஜியர், டெனப், வேகா அப்படின்ட்டு அதுக்கு பேர் இருக்கு இல்லையா, அதெல்லாம் இவன் நினைச்சு பாக்குறா. சோ அந்த ரவுண்ட் கலர் இரும்பு டப்பாக்குள்ளதான் இவங்களோட பாஸ்ட் மெமரிஸே இருக்க மாதிரி அவன் நினைச்சு பார்த்துட்டு அன்னைக்கு தூங்கும் போது சரியான கோல்ல ஏதோ சத்தம் கேட்கிற மாதிரி இருக்கு. இவளும் என்ன சத்தம் வருதுன்னு மொபைல் டார்ச்ல இருக்கிற லைட்டை யூஸ் பண்ணிட்டு இவ போகும்போது டூஹா ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். அந்த சமயத்துல இவ அந்த இடத்துக்கு போயிட்டு டுயாங் என்னடா பண்ற அப்படின்ற மாதிரி கேட்டுருவா. சோ இவளோட மனசுக்குள்ள டூயாங் இருக்கான்றது இந்த இடத்துலதான் ரிவீல் பண்றாங்க. ஆனா இப்ப அவ கூப்பிட்டது என்னன்றத டூஹா சரியா கவனிச்சிருக்க மாட்டான். அந்த ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன்ல கடகடன்னு வந்து விஜய் திறந்து ஐஸ் வாட்டர் எடுத்து முகத்துல எல்லாம் ஒத்திக்கிறான். அந்த சமயத்துல டக்குன்னு திரும்பி பார்த்தா இவன் நிக்கிறான்.
இங்கேயும் வந்துட்டு அவனை பார்த்து இவ பயப்பட, இல்ல இங்க வந்து ஃப்ரிட்ஜ் திறந்து ஏன் இப்படி ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி நிக்கிற, என்னாச்சு, ஏன் பேனிக்கார அப்படின்ற மாதிரி கேட்க, இது உன்னோட வேலையே இல்ல, கிளம்பு இங்க இருந்து அப்படின்ற மாதிரி திரும்பவும் எரிச்சலா பேச, இதுக்கப்புறம் நீ இந்த வீட்டை விட்டு போக மாட்டேதானே அப்படின்ற மாதிரி அவன் கேட்க, ஏன் போக மாட்டேன், கண்டிப்பா நான் போவேன், இந்த வீட்டை நான் வித்துட்டு அதுக்கப்புறம் போவேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்ல நான் இங்க இல்லைன்னா நீ இந்த வீட்டை விட்டு போக மாட்டல அப்படின்ற மாதிரி திரும்ப கேட்க, ஒண்ணுமே பேச முடியல, அவ பாட்டுல போயிடுறா. அந்த சமயத்துல அவனும் கிளம்புவான். அப்பதான் அவனுக்கே புரியுது டூஹான் இவ கூப்பிட்டு மாட்டா, டூயாங்னு கூப்பிட்டுருப்பா. அடுத்து அட்வொகேட் ஆஃபீஸ்ல பாக்குறாங்க. அங்க 2 பேர் ஒன்னா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க போல இருக்கு. சோ அங்க இருக்க கேசஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது, அது டைவர்ஸ் கேஸ், இது கை போன கேஸ், அது கால் போன கேஸ் அப்படின்ட்டு பேசிட்டு ஃபைனலா இவங்களோட அந்த பீனட் ஹவுஸ பத்தி எடுத்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்துல அந்த பீனட் ஹவுஸ்ங்கிறது சாதாரண ஒரு வீடு கிடையாது, அந்த இடத்துல ஞாபகங்களும் கனவுகளும் இருக்கு அப்படின்னு ஹீரோ சொல்லியிருப்பான் இல்லையா. சோ அதை போய் நான் டீல் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்துல கிளம்ப, இந்த பக்கம் ஹீரோயினை காட்டுறாங்க, ஃப்ரெண்டு கூட பேசிட்டு இருக்கா. அந்த சமயத்துல அவங்களும் வீட்டை பத்தி தான் பேசுறாங்க. அது மட்டும் இல்ல இந்த ப்ராஜெக்ட் பத்தியும் பேசிட்டு இருக்காங்க. இந்த வீட்டை வித்துட்டு இங்க இருந்து கிளம்புறதுக்கு ட்ரை பண்ண போறியா அப்படின்ற மாதிரி கேட்க, அப்ப யாரோ டோர் பெல் அடிக்கிற மாதிரி இருக்கு. யார் என்னன்னு பார்த்தா அட்வொகேட் தான். வீட்டை வந்து சுத்தியும் முத்தியும் பாக்குறான். இங்கதான் ஆல்ரெடி கலைஞ்சு போய் கிடக்கு, இருந்தாலும் எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு இருக்கான். அந்த சமயத்துல இவன் நிக்கிற ஸ்டைல பார்த்து 2 பேரும் கோசப் பண்ணிட்டு இருக்காங்க. அவ ஃப்ரெண்டு ரொம்ப ஓவரா அவனை பார்த்து கலாச்சிட்டு இருக்கும்போது மெதுவா பேசுறி, இவன் டூஹாவோட ஃப்ரெண்டு தான் அப்படின்ற மாதிரி சொல்ல, எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கிட்டு நான் உங்ககிட்ட தனியா பேசணும் அப்படின்ற மாதிரி அட்வொகேட் வராரு. ஆமா, வீடெல்லாம் நல்லதா இருக்கு, சேல் பண்ணலாம், கேஸும் போடலாம், நீங்க தான் பாத்துக்கிட்டீங்க, உண்மைதான். ஆனா என் மனசுல என்ன தெரியுமா தோணுது, நீங்க ஏன் இந்த வீட்டை விற்க போறீங்க தெரியுமா, டூஹாவை மறக்கிறதுக்காக அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. அதான் கிடையாது, டூஹாவோட நினைவுகள் உங்களுக்குள்ள இருக்கிறதுனாலதான் இந்த வீட்டை விற்க போறீங்க அப்படின்ற மாதிரி இவ்வளவு புடிச்சு கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி பேச, இவ என்னது அப்படின்ற மாதிரி கோவப்பட ஆரம்பிக்கிறா. இருந்தாலும் இவளுக்குள்ள அவனோட காதல் இருக்கு அப்படிங்கறத ரொம்ப ஆழமா ஃபன்னியாவும் அட்வொகேட் சொல்லிட்டு போக, என்னதான் இருந்தாலும் இந்த கேஸை நான் நடத்தாம விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி இவளும் சவால் விடுறா. அடுத்த சீன்ல ஹீரோ அதே ஊரை சேர்ந்து வந்தானே. சோ அங்க ஒரு மீட்டிங் ஹால் இருக்கும். அந்த ஹால்ல தான் உட்காந்து எல்லாருமே லஞ்ச் சாப்பிடுறது வழக்கம். சோ எல்லாரும் அங்க அசம்பிள் ஆறாங்க. சோ இவனும் சாப்பாடெல்லாம் அவங்களுக்கு பரிமாறிட்டு இருக்கான். அதுல ஒருத்தர் பால் மாதிரியான ஒரு ஐட்டம் எடுத்து வச்சுக்கிட்டு, இப்பெல்லாம் பாத்தியா இது மாதிரியான ஸ்பெஷல் ட்ரிங்க் எல்லாம் கிடைக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல, அதெல்லாம் நீங்க குடிக்க கூடாது சார் அப்படின்னு கோவப்பட்டு இவனும் கிட்டக்க போய் அதை தன்மையா வாங்கிட்டு வருவான். பட் இவன் நல்ல நிறைய சாப்பாடுகள் கொடுக்குற மாதிரி அங்க இருக்கவங்க எல்லாம் பேசிக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, இவன் ரொம்ப கஷ்டப்படுறான்டா, 2 ரோல ஒன்னா பிளே பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி ஊருக்குள்ள பேச்சும் அடிபடுது. அதே சமயத்துல அந்த பீனட் ஹவுஸ காப்பாத்துறதுலயும் இவன் குறியா இருக்கான். அந்த ஸ்டார் ப்ராஜெக்ட் இருக்கு இல்லையா, அதையும் ஃபாலோ பண்ணி எப்படியாவது இந்த ஊரை வெள்ளம் புயல் அது மாதிரியான இயற்கை சீற்றத்துல இருந்து காப்பாத்துறது அப்படின்ற மாதிரி பிளான் எல்லாம் அவங்க அப்பா கிட்ட ஆல்ரெடி சொல்லிருப்பான். சோ அதை அவரு பார்த்துட்டு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆறாரு. அதே சமயத்துல ஹீரோயின் கிட்ட இருந்து அப்பப்ப மெசேஜ் கால்ஸ் இதெல்லாம் வரும் இல்லையா, அந்த வீட்டை வைக்கிறத பத்தி, அதெல்லாம் இவங்கிட்டயும் காட்டிக்கிட்டே, இங்க பாரு நீங்க 2 பேரும் என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனா அந்த வீட்டை விற்காம பாத்துக்கிறது உன்னோட கையில தான் இருக்கு, அவ விற்கணும்னு நினைச்சா விட்டு கொடுத்துரு அப்படின்ற மாதிரி சொல்றான். அதே சமயத்துல இவன் சின்ன வயசுல ஒரு விஷயத்த நினைச்சு பார்த்திருப்பான். அவன் வீட்டுக்குள்ள இருக்கும் போது அவ அந்த வீட்டை பத்தியே ரொம்ப பெருமையா பேசியிருந்திருப்பா. அது மட்டும் இல்ல, யாங் எப்ப இங்க வருவான் அப்படின்ற மாதிரி அடிக்கடி கேட்டுட்டு இருப்பா. அதே மாதிரி அப்பாவும் யாங்குக்கு தாண்ட இந்த வீடு உனக்கு பைத்தான் ப்ராஜெக்ட் அப்படின்னு தன்னோட பிசினஸையும் வேலையும் ப்ராஜெக்டையும் விட்டு கொடுத்துருப்பாரு. அதெல்லாம் நினைச்சிட்டு இவன் கார் ஓட்டிட்டே இருக்கான். சோ அடுத்த சீன் இவ ஆபீஸ்ல உட்காந்துட்டு இந்த கஸ்டமர் கிட்ட இருந்து அந்த ஊர் மக்கள்கிட்ட இருந்து ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா அதை அட்டன் பண்ணி போய் உடனே சேவை செய்ய வேண்டியதான் இவளோட வேலை. ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து பேசிட்டு இருக்கும் போது அவளுக்கு ஒரு கால் வருது. அந்த சமயத்துல இங்க பாருடி, அடுத்த கால் வந்துச்சுன்னா எனக்கு என்னோட மொபைலுக்கு கால் பண்ண, நான் இப்ப ஸ்ட்ரெயிட்டா சைட்டுக்கு போறேன், அதுவும் அந்த பைத்தான் சைட்டை ஸ்கூல்ல வச்சுக்கலாம் அப்படின்னு இருந்தாங்க இல்லையா, அந்த இடத்துல யாரோ அத்துமீறி உள்ள நுழைஞ்சிட்டாங்களா, என்ன எதுன்னு போய் பாக்குறேன் அப்படின்ற மாதிரி இவ போக அங்க இருக்கு கேட் க்ளோஸா இருக்கு. ஸ்கூலுக்குள்ள இருந்து பசங்க வெடி வெடிச்சிட்டு இருக்கானுங்க. இவ எப்பவும் போல கேட் எகிரி குதிச்சு உள்ள குதிப்பா போல இருக்கு. ஸ்கூல் படிக்கிற டைம்ல அந்த ஸ்பீட்ல ஏறிடா. பட் அவளோட நினைவுகள்ல இவன் அவனோட தம்பியான டுயோங் அப்புறம் ஹயாவும் சன்பெக்கோங்க இருக்க மாதிரி இருக்கு. அப்படி அவங்க நைட்ல ஸ்கூலுக்குள்ள உள்ள நுழைஞ்சு ஜாலியா ஃபன் பண்ணிருக்காங்க. இப்ப எப்படி பசங்க எல்லாம் வெடி வெடிக்கிறாங்க, அதே மாதிரி இவங்களும் அங்க போய் ப்ராஜெக்ட் பண்றது, ஸ்கூல்ல இருக்கிற பொருட்கள் எடுத்து விளையாடுறது, வெடி வெடிக்கிறது, இப்படி எல்லாம் இருந்திருக்காங்க. அதுல இவ யாங் கிட்ட பேசுறதுக்காக ஒரு கிளாஸ் ரூம்ல உட்காந்து பேசிட்டு இருப்பா. அந்த சமயத்துல யாரோ வந்துடுறாங்க. அதனால அங்கிருந்து ஒளிஞ்சு குடுகுடுன்னு மாடி ஓடி போய் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வெடி வெடிக்கிறது, அந்த டெலஸ்கோப் வச்சு ஸ்டார்ஸ கவனிக்கிறது, இப்படியே விளையாண்டுட்டு இருக்கும் போது எல்லாரும் ஒன்னா நின்னு போட்டோ எடுக்கிறதுக்காக ட்ரை பண்ணும் போதுதான் இன்னொருத்தனோட என்ட்ரி கொடுக்கறாங்க. யாங் பாத்தீங்கன்னா கண்ணாடி போட்டிருக்க மாட்டான். ஆனா டூஹா கண்ணாடி போட்டுட்டு இருப்பான். எல்லாரும் நிக்கும் போது டூஹா டக்குன்னு ஹீரோயினோட கைய பிடிச்சுக்கிறா. அதே மாதிரி வீட்டுல அவங்க விளையாடும் போது யாங் தான் அந்த வீட்லயே தங்கி இருந்திருப்பான். ஆனா டூஹாவுக்கு இவன் மேல கிரஷ். நாள் அப்படிதான் அந்த செடியில தண்ணி ஊத்தி விளையாடும் போது யாங் உள்ள இருந்து வெளியில வர, அப்ப டூஹாவும் இவளும் நட்டு வச்ச அந்த மரத்தை பார்த்து சந்தோஷப்பட்டு எல்லாரும் விளையாடுறாங்க. அடுத்த சீன்ல அந்த ஜாங்மேன்ற மரத்துக்கு பக்கத்துல ஒரு காம்பவுண்ட்
காம்பவுண்ட் இருக்கும், அதுல யாங் உட்காந்துட்டு இருக்கான். அவ அதுல நடந்து வரும்போது யதார்த்தமா அவன் மேல விழுந்துடுறா. 2 பேருக்குள்ள அந்த இடத்துல காதல் வருது. 2 பேரும் கிஸ் பண்ணிக்கிறாங்க. இத டூஹாவும் பாக்குறான். ஆனா அந்த இடத்துல உட்கார்ந்தது யாங் கிடையாது, டூஹா. கண்ணாடி இல்லாம உட்கார்ந்து இருந்திருப்பான். சேம் டைம் டூஹா கூட மலையில ஏறி நட்சத்திரங்களை பாக்குற மாதிரி பாத்துட்டு இருக்கும் போது அந்த சமயத்துல இவனோட விருப்பத்தை தெரிவிக்க, இல்ல எனக்கு இன்னொருத்தர் மேல காதல் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டா. சோ டூஹான்னு நினைச்சுக்கிட்டு யாங்க மறுத்திருப்பா. சோ இதெல்லாம் நினைச்சு பார்த்து இவளும் ஃபீல் பண்றா, ஏதோ ஒரு ஆள்மாறாட்டம் மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்கு. அடுத்த சீன்ல இவ ஆபீஸ்ல உட்காந்துட்டு இருக்கும்போது இவளுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்திருக்கு. அதாவது ஆர்கிடெக்ட் கூட சேர்ந்து இவ வேலை செய்யணும்ன்ற மாதிரி. அதை பார்த்து எல்லாருமே காசு பண்ணி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நானும் எங்க பேரண்ட்ஸ் கிட்ட ஃபேமிலி கிட்ட சொல்ல போறேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் ஹயாங் கூட சொல்லுவா. ஆனா இவளுக்கு அது பிடிக்கல. நேரா டைரக்டர் போய் பார்த்து, சார் நான் ஆர்கிடெக்ட் ஆகணும்னு அப்ளை பண்ணவே இல்லையே சார், எதுக்காக எனக்கு அது மாதிரியான போஸ்டிங்லாம் கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, அதெல்லாம் இல்லம்மா, இந்த காம்ப்ளிகேஷனை ஹேண்டில் பண்ணணும்னா அதுக்கு நீ தான் கரெக்டான ஆளு அப்படின்ற மாதிரி சொல்ல நேரா இவங்க நேரோட ஆஃபீஸ்க்கு போறாங்க. அந்த இடத்துல இருக்க மேடமும் இந்த ப்ராஜெக்டை அவங்க கிட்ட ஹேண்டில் பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்ல, இருந்தாலும் அவளுக்கு பெக் டூஹா கூட வேலை செய்யறதுக்கே கடுப்பா இருக்கு. அடுத்த சீன்ல இந்த பக்கம் முதல் முறையா சன்டாக்க காட்டுறாங்க. சன்டாக் இது வரைக்கும் நார்மலான பர்சன் மாதிரி தான் இருந்திருப்பான். பட் அவனால நடக்க முடியாதுன்றது இப்ப இவன் வீல் சேர்ல வர்றதை பார்த்து தான் தெரியுது. சோ இருந்தாலும் ஹயாங்க்கு அவன் மேல ஒரு காதல். அங்க ஒரு இடத்துக்கு போகணும்னு பாப்பாங்க. அங்க படிக்கட்டா இருக்கும். இருந்தாலும் ரொம்ப என்கரேஜா அவங்க கிட்ட பேசிட்டு நார்மலான இயற்கை போய் ரசிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு காஃபியும் ஸ்நாக்ஸும் வாங்கிட்டு ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து சாப்பிடுறத தனியா பார்க்ல உட்காந்து சாப்பிடுவாங்க. இப்பவும் அவங்களுக்கு டூஹாவை பத்தியும் சாங்க பத்தியும் தான் ஒரே பேச்சா இருக்கு. சோ இவளுக்கு வேற வழி இல்ல, எப்படியாவது ஹீரோ கூட சேர்ந்து ஒர்க் பண்ணணும். அவனோட ஆபீஸ்க்கு போறா. அங்க இருக்க மாடல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ரொம்ப பிரமிச்சுட்டே இருக்கும் போது அங்க இருக்க பிஏவும் அவனோட ஃப்ரெண்டு தான் எல்லாத்தையும் காட்டிட்டு இருக்கான். சேம் டைம் ரொம்ப ஆசாசியா நட்சத்திரங்களை பாப்பா இல்லையா, அதோட பெரிய ஃப்ரேமே இருக்கு. அதையும் பார்த்துட்டு வியந்து போய் நிக்கிறா. சோ அவன் எங்க அப்படின்னு கேட்ட உடனே அவனோட ஆபீஸ் ரூமுக்கு கூட்டிட்டு போறாங்க. இவ வந்த உடனே மரியாதை கொடுக்கற விதமா எழுந்து நின்று அவளை வரவேற்று அவகிட்ட பேச்சு கொடுக்கறான். அவளோ போல மறைச்சிக்கிட்டு ஃபைல் எல்லாம் நீட்டுறா. ஒர்க்கிங் ஆர்டர்லாம் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, டே என்ன தனியா இருக்க விட மாட்டியா, ஏன்டா அப்படி பண்ணிட்டே இருக்க அப்படின்ற மாதிரி இவன்ட்ட கேட்க, இப்ப நீ நானும் சேர்ந்து இந்த நாட்டுக்காக இந்த ஊருக்காக வேலை செய்ய போறோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுல எனக்கு ஒருவித சந்தோஷமும் கிடையாது, எனக்கு தனியாவே வேலை செஞ்சா ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி இவ சொல்ல, மேயர் என்ன சொல்றாரோ அதை கேட்டு நடக்கணும் இல்லையா அப்படின்ற மாதிரி இவனும் சொல்லிடுறான். அடுத்து அவளோட அப்பாயின்மெண்ட் ஆர்டர்ல இவன் சைன் போட, அதை பார்த்துட்டு இன்னும் கடுப்பு. உன்னை சுத்தி சுத்தி வரதுனால தான் இன்னும் நீ என்ன வெறுத்துக்கிட்டே இருக்கியா, இருந்தாலும் உன்னோட ட்ரூ ஃபீலிங்ஸ் என்னால புரிஞ்சுக்க முடியுது. நான் இந்த சம்மர்ல நம்ம 2 பேரும் நெருங்கி கூடவே இருக்கிறத நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதனால நீ எது பண்ணாலும் இந்த சம்மர்ல நான் உன்னை விரும்ப போறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த மலையில பேசிக்கிட்டதெல்லாம் இவளுக்கு ஞாபகத்துல வருது. அன்னைக்கு பேசிக்கிட்டதை இன்னைக்கு பேசுறானா, அன்னைக்கு கூட இருந்தது இவனாதான் இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறா. அன்னைக்கு என்ன சொல்லியிருப்பானா, டூயாங் கிட்ட நான் டூஹாவை விரும்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பா. சோ அந்த மலைக்கு வந்தது டூயாங் தான் இவ கூட, அது நமக்கும் கன்ஃபார்ம் ஆகுது. நீ அதை அன்னைக்கே சொல்லிட்ட அப்படிங்கிற மாதிரி இவனும் சொல்ல, அப்படியே பிளாஷ்பேக் நினைச்சு பார்த்திருக்கா இல்லையா. யாங் இவளுக்கு பை சொல்லிட்டு கிளம்பி போற மாதிரி இருக்கு. நான் சம்மருக்கு சம்மர் ரிட்டர்ன் ஆவேன் அப்படின்ற மாதிரி அவனும் பை சொல்லிட்டு போறான். சோ இந்த சம்மர் இவன் கூட இருந்து இவளை விரும்ப போறேன் அப்படின்ற மாதிரி திரும்பவும் சொல்ல, திரும்பவும் இவளுக்கு பழைய ஞாபகங்கள். நான் டூஹாவை தான் விரும்புறேன்னு டியூயாங் கிட்ட சொல்ல, அவன் அப்ரிசியேஷன் பண்ண, இங்க பாரு இங்க வந்ததே உன் கூட இருக்கதான், கண்டிப்பா உன் கூட தான் நான் இருக்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்படியே பிளாஷ்பேக்க காட்டுறாங்க. இவன் ஃபாரின்ல இருக்கும் போது இவனுக்கு கால் வந்திருக்கும். சோ இந்த ஊருக்கு அவன் வர்றதுக்காக அவங்க அப்பா கால் பண்ணிருப்பாரு. சும்மா வந்து சாங் அந்த வீட்டை விற்கணும்னு சொல்லிட்டே இருக்காடா அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே இவனும் அந்த சமயத்துல முடிவெடுப்பான், இனிமே அங்க போய் ஸ்டே பண்ணலான்ட்டு. அதுக்கப்புறம் தான் இங்க வந்து ஆர்கிடெக்டோட ஆஃபீஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணிருப்பான். சோ அவன் வந்த உடனே இவன் ஒரு மீட்டிங் போட்டுட்டு இருந்திருப்பா இல்லையா, அந்த மீட்டிங்கை தான் முதல்ல பாக்குறான். அதுக்கப்புறம் பிளான் பண்ணி அவனையும் எக்ஸிக்யூட் பண்ணி இது வரைக்கும் வந்துட்டான் அப்படிங்கறத சொல்ல, இருந்தாலும் அவளுக்குள்ள ஒரு கோவம் இருந்துகிட்டே தானே இருக்கும். அப்படியே அவளோட மைண்டும் இவனோட மைண்டும் சேர்ந்து திங்க் பண்ணுது. 2 வருஷத்துக்கு முன்னாடி ஏன்டா ஏன் இந்த விஷயத்த சொல்லல, அட்லீஸ்ட் என்கிட்ட மன்னிப்பாவது கேளுடா அப்படின்ற மாதிரி டூஹாவை பார்த்து பயங்கரமா கத்தி சண்டை போட்டிருப்பா. அதுக்கப்புறம் தான் நானே முடிவு பண்ணேன், இல்ல நீ இந்த அளவுக்கு ஃப்ரஸ்ட்ரேஷன்ல இருக்கனா உன்னை தனியா விடக்கூடாது அப்படின்ற மாதிரி நினைச்சிருப்பான். அதுக்கப்புறம் இவளுக்கு நிம்மதியே இல்ல, இவங்க கூட எல்லாம் சேர்ந்து ஒர்க் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைச்சவ நேரா ஒரு ராஜினாமா லெட்டரை டைப் பண்ணி அதை கொண்டுட்டு போய் மேயர் ஆபீஸ்ல கொடுத்த உடனே அவங்களும் என்னால ஒண்ணும் பண்ண முடியாது, மேயர்கிட்டே நீ ஸ்ட்ரைட்டா கொண்டு போய் கொடு அப்படின்ற மாதிரி சொல்ல, இவங்களும் லெட்டர் எடுத்துக்கிட்டு மேயருக்கு ரூமுக்கு போறாங்க. அங்க பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஹீரோ உட்காந்துட்டு இருக்க. அவன் சும்மா இருப்பானா, அந்த லெட்டரை அவன் வாங்கிட்டு அதை அவளுக்கு முன்னாடியே கொண்டு வந்து கசக்கி போட்டுறான். அதுக்கப்புறம்
அதுக்கப்புறம் இந்த சுகத்தை தாங்க முடியாம ஸ்ட்ரெயிட்டா போய் சரக்கடிச்சிடறா. அவ ஃப்ரெண்டு நீ குடிச்சதெல்லாம் போதும்ட்டு அவளோட ரூமுக்கு கூட்டிட்டு போக, பாருடி என்னால என் வீட்டுல கூட தங்க முடியல, எல்லாத்துக்கும் காரணம் அவன் தான், அவன் இந்த இடத்த விட்டு போயிட்டான், நான் நிம்மதியா இருப்பேன் அப்படின்ட்டு பயங்கரமா உடம்புன்னு அனுப்பிட்டு சோஃபால இருந்து அவனை அடிக்கிற மாதிரி எல்லாம் பண்ணிட்டு துப்பக்கடின்னு அவளே கீழே விழுந்துருவா. அதுக்கப்புறம் வேற வழியே இல்ல, அவங்க கூட தான் சேர்ந்து ஒர்க் பண்ணி ஆகணும். அப்ப ஊர் தலைவர்ல இருந்த பெரியவர்கள் எல்லாம் சேர்றாங்க. அந்த இடத்துல ஒரு மீட்டிங் போடுறாங்க. ஆக்சுவலா அந்த ஸ்கூல் கிட்ட இருக்கிற மரம் அதெல்லாம் அப்புறப்படுத்திட்டோம்னா ஓரளவுக்கு இந்த ப்ராஜெக்ட பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்க, அதெல்லாம் முடியவே முடியாது, எங்க ஊருக்குன்னு ஒரு கட்டுப்பாடு இருக்கு, நாங்க பசுமையை விரும்பிதான் வாழ்வோம், நாங்கெல்லாம் அதெல்லாம் நகர்த்தி வைக்கவும் மாட்டோம் அழிக்கவும் மாட்டோம்ன்ற மாதிரி பயங்கரமா பாட்டெல்லாம் பாட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமும் ஹீரோயின் அந்த இடத்துல சும்மா இருப்பாளா, பரவாயில்லையே இந்த ப்ராஜெக்ட் அந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா நடக்காதுன்னு அவளும் சேர்ந்துட்டு ஜோஷா இருக்கா. ஆனா இவனுக்கு பயங்கரமான மூளை. அப்பாடா நினைச்சிட்டு இருக்கும் போது இவனும் இந்த பக்கம் ஊரெல்லாம் கூட்டி ஒரு பெரிய ஃபங்க்ஷனே கண்டக்ட் பண்றான். அதுல எல்லாரும் ஒன்னா உட்காந்து ஹாப்பியா சந்தோஷமா இருக்கிற மாதிரி. அப்போ அங்க இருக்கிற சிசிலியான்னு ஒரு பூவை எல்லாரும் சுத்தம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஹீரோயின் உட்காந்துட்டு இருக்கா. இவன் தான் அங்க இருக்கவங்க எல்லாருக்கும் ஃபுட், காஃபி, டீ, ஜூசஸ் எல்லாம் ஸ்பான்சர் பண்றதே. சோ இவங்க இருக்க குரூப்புக்கு வந்துட்டு எல்லாருக்கும் ஜூஸ் கொடுத்துட்டு ஹீரோயின் மட்டும் கொடுக்காம போக, எனக்கு ஜூஸ் இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்க வச்சு திரும்பவும் அவகிட்ட ஜூஸை கொடுத்து பயங்கர மொக்கையெல்லாம் பண்ணுவான். இப்படியே ஃபன்னா போயிட்டு இருக்கும் போது டக்குன்னு அவன் இப்போ உங்க எல்லாருக்கும் முன்னாடியும் சாங் பேச போறா அப்படின்ற மாதிரி மைக்க கொண்டு வந்து அவகிட்ட கொடுத்த உடனே அவளும் பயங்கரமா வாழ்த்தி பேசுற மாதிரி பேசிட்டு இதுக்கப்புறம் அவரு பாட போறாரு அப்படின்னு மைக்க கொடுக்க அவன் பாடவே ஆரம்பிச்சிடறான். எல்லாரும் என்ஜாய் பண்றாங்க. அதுக்கப்புறம் இப்படியே சாப்பிடுறது விளையாடுறது இப்படியே போயிட்டு இருக்கு. ஃபைனலா இந்த ப்ராஜெக்டுக்கு மட்டும் ஒத்துக்காம தலைவர்கள்லாம் இருந்தாங்க இல்லையா, அவங்கள எப்படியாவது கரெக்ட் பண்ணணும்னு அங்க இருக்கிற ஒரு அம்மா கிட்ட விலை உயர்ந்த ஒயினை வாங்கி அதை கொடுத்து கரெக்ட் பண்ணிடுறான். அதை பார்த்த உடனே பெருசுங்கெல்லாம் உட்காந்து குடிக்க ஆரம்பிச்சிருது. அவங்க கூட இவனும் சாப்பிட ஆரம்பிச்சிடறான். இப்படியே அன்னைக்கு நைட்டு இவங்க பேன் கேக்ல இருந்து ஃபுட் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்க அவங்க குடிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சும்மா இருப்பாங்களா, எல்லாரும் சேர்ந்து கேம்ஸ் விளையாடலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. இவளுக்கு இன்னும் கோவம் இருந்தாலும் ஊர்ல இருக்கவங்களோட பேச்சை கேட்டு இவ வளர்ந்தவ. சோ அவங்க கூட விளையாடுறதுக்கு ஒத்துக்கிறா. இந்த தடவை இவங்க 2 பேரும் ஒரு டீம், ஒரு மக்கள் ஒரு டீம் விளையாண்டுட்டே இருக்காங்க. அதை பாக்குறதுக்கு லூடோ கேம் மாதிரி இருக்கு. சோ அதை உருட்டி விளையாடும் போது திடீர்னு பார்த்தா அந்த ஃபைனல் ரவுண்ட் வந்தது. அப்ப ஹீரோயினுக்கு 4-5 ரவுண்ட் வருது. இந்த சமயத்துல நான் போட்டிக்கு ரெடி, என்னால ஜெயிக்க முடியும் அப்படின்ற மாதிரி இவ சின்ன குழந்தையில சொல்லிருப்பா பாருங்க. அதே மாதிரி சொல்ல இவங்க ஃபர்ஸ்ட் டைம் அந்த வீடியோ கேம் விளையாண்டாங்க இல்லையா, அப்ப தோக்க விளையாண்டுட்டு இருப்பாளே அது மாதிரி விளையாட போறாளோ என்ன ஒன்று இவனும் பயந்துறான். நல்ல வேலையா அவ கரெக்டான தாயத்தை போட இப்படியே ரவுண்ட் கண்டினியூ ஆகுது. ஃபைனலா ஹீரோ ஒரு ரவுண்டுக்கு பிளே பண்ற மாதிரி இருக்கு. அதுல அவன் எல்லாத்தையும் வின்னிங் பாயிண்ட்ல போட அவ்வளவுதான் இவங்க 2 பேரும் ஜெயிச்சிட்டாங்க. சோ இவங்க சொல்றதுதான் அவங்க கேட்கணும்ன்ற மாதிரி ஆயிடுது. ஆனா அந்த சமயத்துல அவ சந்தோஷப்படுறத இவனும் பார்த்து சந்தோஷப்படுறான். ஏன்னா இவ்வளவு நாள் தனியா இருந்துட்டு மனசுக்குள்ள ஒரு இறுக்கத்தோட வாழ்ந்துட்டு இருந்தா இப்ப ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அவ மனசு விட்டு சிரிக்கிறத ரசிச்சிட்டு இருக்கான். இதுல அவனுக்கு ஒரு நம்பிக்கையும் வருது, பழையபடி மாறிடுவா அப்படின்ற மாதிரி நினைக்கிறான். அதுக்கப்புறம் ஏன் இவன் நம்மளே பார்த்துட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி இவளுக்குள்ள ஒரு தாட் வந்து அப்படியே சிரிக்கிறத நிறுத்திட்டு என்னதான் பண்ண போற அப்படின்ற மாதிரி கேட்க, ஆக்சுவலா நான் ஒன்னும் பண்ண போறதில்ல, இந்த பிளான் எல்லாம் நீ போட்ட, ஊர் தலைவரை பார்க்கணும், அங்க இருக்கவங்களை கன்சல்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் இந்த ரெனோவேஷன் ஒர்க் அது இது எல்லாத்தையும் பண்ணணும்னு சொன்னேன். அதே பாதையில தான் நானும் வந்துட்டு இருக்கேன். என்ன ஒண்ணு ஊரோட சேர்ந்து கொஞ்சம் சந்தோஷமா இருக்க மாதிரி இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல, அடுத்து இவங்க பேசிக்கிட்டே போகும்போது இவனும் ஓப்பனாக சொல்லிடுறாங்க, பாரு நான் தப்பெல்லாம் பண்ணல, ஆக்சுவலா எனக்கு ஒன்று பிடிச்சிருந்துச்சு, அந்த விஷயத்த என்னால மாத்திக்க முடியாது இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு இவளும் அதுக்காக தான் நீ யாங் மாதிரி என்கிட்ட நடிச்சு பழகுனியா அப்படின்ற மாதிரியும் கேட்டுறா. இருந்தாலும் இவனுக்குள்ள இருக்க காதல இவன் ஸ்ட்ரெயிட்டாவே ஓப்பன் அப் பண்ணிருக்கலாம், பட் வேற மாதிரி சொல்லியிருக்க வேண்டாம். அதனாலதான் இன்னும் இவ கோவமா இருக்கான்ற விஷயம் தெரிஞ்சு போகுது. அடுத்து இவ வீட்டுக்கு வந்தும் அவளால ஒரு திருப்தியா இருக்க முடியல. சோ அவளோட திங்ஸ் எடுத்துட்டு கிளம்புற மாதிரி பேக் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு திரும்பவும் வந்து அவளை கன்வின்ஸ் பண்ண பாக்குறான். இருந்தாலும் கோச்சிட்டு திரும்பவும் ஃப்ரெண்டோட ரூம்ல வந்து ஸ்டே பண்ண வந்துடுறா. அங்க அவ கீழே படுத்துட்டு இருக்கும்போது அவளுக்கு தாட்ஃபுல்லா இங்கதாங்க இருக்கும். சோ அவன் சொல்றது எல்லாமே கரெக்ட் தான். ஆக்சுவலா அவனோட லவ் தான் இவகிட்ட எக்ஸ்பிரஸ் பண்ணிருக்கான். இவளுக்கும் அவன் மேல லவ் இருக்கிறது உண்மைதான். ஆனா இவன் பண்ண ஒரே ஒரு மிஸ்டேக் என்னன்னா, யாங் மாதிரி ஆக்ட் பண்ணி இவகிட்ட நெருங்கி இருப்பான். அது அவளுக்கு பிடிக்காம இருந்திருக்கும். ஏன் இப்படி பண்ண அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பா. அதெல்லாம் இவ திங்க் பண்ணி பார்த்துட்டு ஃபைனலா பரவாயில்ல இவன் சாரி கேட்கறான், இருந்தாலும் கடைசி வரைக்கும் என் காதலை இவன் கிட்ட தெரியப்படுத்தாம இருந்தா என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டே உட்காந்துட்டு இருக்கா. இதெல்லாத்தையும் பாக்குறதுக்கு இந்த வெத்தி ஈகோன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதேதான். நீங்க என்ன ஃபீல் பண்றீங்கன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கப்புறம் இவளோட வேலையை இவ பாத்துட்டு இருக்கா, அவனோட வேலையை அவன் பாத்துட்டு இருக்கான். இருந்தாலும் 2 பேருக்குள்ள ஞாபகங்கள் மட்டும் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கு. அடுத்து சில நேரா அட்வொகேட்டை பார்த்து இந்த கேஸை வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஏன்னு இவனும் கேக்குறான். இல்ல எப்படி இருந்தாலும் அந்த வீட்டுக்கு இப்போதைக்கு அவன் கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். எனக்கா அவங்களோட வீடு 50-50 ஷேர்
ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே இல்ல இந்த வீட்டுக்காக நான் உங்ககிட்ட சண்டை போடல, அது வேணும்னா முழுசாவே நீ எடுத்துக்கோ, இருந்தாலும் நம்ம 2 பேரும் சேர்ந்து இருந்தா நல்லா இருக்கும்னு திரும்ப கன்வின்ஸ் பண்றான். அடுத்த சீன்ல இவளுக்கு மனசே கம்ப்ரஸா இருந்தாலும் ஈகோ மட்டும் விட்டே கொடுக்கல. ஆனா இவனா வழியக்கமா கார் எடுத்துட்டு போய் நிறுத்திட்டு வந்து கார்ல ஏற முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்க அந்த சமயத்துல மறுக்கிறா. இருந்தாலும் பின்னாடி ஒரு கார் வந்து ஹார்ன் அடிச்சிட்டு இருக்கான். உனக்கு தெரியலையா, வந்து கார்ல ஏறு அப்படின்ற மாதிரி அவளை கூப்பிட்டு கன்வின்ஸ் பண்றான். இங்க பாரு, நான் இருக்க போறது இந்த சம்மர் மட்டும்தான். இந்த சம்மர்ல இந்த ப்ராஜெக்ட் மட்டும் 2 பேரும் சேர்ந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா இந்த ஊருக்கு நல்லது அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய டயலாக பேசி முடிக்க நான் யோசிச்சு சொல்றேன் அப்படின்ற மாதிரி இவளும் சொல்லிடுறா. அடுத்து விதவிதமான ஷாப்பிங் எல்லாம் பண்றா. ஏன்னா இவன் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணும் இல்லையா, அதுக்கு தகுந்தப்பல ட்ரெஸ், பெர்ஃபியூம், ஆக்சசரிஸ் இதெல்லாம் கனெக்ட் பண்றா. அடுத்த சீன்ல அட்வொகேட்ட காட்டுறாங்க. அவன் ஒரு பார்ல உட்காந்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. அதே பார்க்கு இந்த மேடம் போய் சரக்கெல்லாம் ஆர்டர் பண்ணிட்டு இருக்கும்போது பக்கத்துல பார்த்தா அட்வொகேட் அவரை பார்த்துட்டு இவளுக்கு கோவம் வந்தது. ஏய், நீ என்ன ஸ்டாக் பண்றியா? போன தடவை அப்படிதான் என் வீட்டு தேடி வந்த, இப்போ நான் இந்த கடைக்கு வந்திருக்கணும், அந்த கடைக்கே வந்திருக்கேன். இந்த சிட்டில மட்டும் 10 மில்லியன் பீப்புள் வாழ்ந்துட்டு இருக்காங்க, அதுல எதிர்பாராத விதமா உன்னை பார்த்தேன் அப்படின்ற மாதிரி கோ இன்சிடென்ட்ஸ் மட்டும் சொல்லிடாத அப்படின்ற மாதிரி பயங்கரமா திட்டிட்டு இருக்க. பார்டெண்டரோ அட்வொகேட் கிட்ட ஜூஸ் எல்லாம் கொடுத்துட்டு இன்னைக்கு என்ன ஸ்பெஷலா இதை ஆர்டர் பண்ணிருக்கீங்க, எப்பவும் போல கேஷுவலா ஆர்டர் பண்றதை ஆர்டர் பண்ணலையே அப்படின்ற மாதிரி கேட்க இவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அப்ப இவன் யூஸ்வலா இந்த கடைக்கு வருவான் போல இருக்கு. அது தெரியாம இந்த அம்மா குரல் கொடுத்துறாங்க. அப்படி அவங்க ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கும் போது இவளோட சரக்கு காலி ஆயிடுது. அதே சமயத்துல இவ ஒரு பொருளை ஆர்டர் பண்ண அதே பொருளை அதே மாதிரி சொல்லி அவரும் ஆர்டர் பண்ண பார்டெண்டர் வந்து அதுல 5 தான் மிச்சம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல எனக்கு 4 கொடுத்துருங்க, அவருக்கு வேணா 1 கொடுங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்ல வேற என்ன பண்றது, 2 பேரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. சோ இவ்வளோ ஆர்டர் பண்ணி நீ மட்டும் தனியா உட்காந்து சாப்பிடுவியா அப்படின்ற மாதிரி அட்வொகேட் கேட்க ஆமா, அது என்ன போர்ட்டல் கூட கட்லல் தான் வச்சு சாப்பிட்டுட்டு இருக்க, இப்படியெல்லாம் ஃபுட் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றவங்க தனியா இருக்கவங்க மட்டும் தான் சாப்பிடுவாங்க, அது மட்டும் இல்ல ஏன் இவ்வளவு அவசர அவசரமா சாப்பிட்றாங்க, சாப்பாட்டை யாரும் திருடிக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே ஆமா, அவங்க கூட 4 பிரதர்ஸும் ஒரு சிஸ்டரும் இருந்திருக்காங்க, அதனால சாப்பிடறதுக்கு அடம் முடிச்சு சீக்கிரமா சாப்பிட்டுருப்பீங்க, அதனாலதான் என்ன பார்த்து கணக்கு எடுத்துட்டு இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி சொல்ல நீ சொல்றது வேணா கரெக்ட் தான், நான் தான் கடைக்குட்டி, எல்லாரும் ஃபர்ஸ்டே சாப்பிட்டுருவாங்க, கடைசியில எனக்கு கிடைக்கும், இந்த ஊர்ல வந்து மாட்டிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல சோலுங்கிறது ஒரு நல்ல ஊர், இந்த ஊர்ல எல்லாமே நல்ல விஷயங்கள் தான் இருக்கு, அப்படியா அப்படின்னு நல்ல விஷயங்கள் இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்க நிறைய ஸ்டார்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி இவ சொல்ல ஸ்டார்ஸா நான் அதெல்லாம் பார்த்ததே இல்ல நைட்ல அப்படின்ற மாதிரி இவ சொல்ல சரின்னு அவனோட ஆபீஸ்க்கு போறாங்க. அங்க இந்த ஸ்டார்ஸை பார்க்க முடியும். லைட்டா பார்த்துட்டு அவனோட டேபிள்ல ஏதோ ஒன்று இருக்கு, அதை எடுத்து பார்க்கும்போது இவ என்னது 99% சக்சஸ் ரேட்டா, அந்த அளவுக்கு உங்களால எல்லாத்துலயும் வின் பண்ண முடியுமான்னு கேட்டோன்னே அவனோட புகழ அவனே சொல்ல ஆரம்பிக்கிறான். ஸோ ஒரு கேஸ் எடுத்தனா இப்படிதான் நீங்க கோடெல்லாம் கிரியேட் பண்ணி இப்படிதான் பிளான் பண்ணி ஸ்ட்ரக்சர்லாம் போட்டு அதுக்கப்புறம் வாதாடுவீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க இந்த பக்கம் அவங்க காட்டுறாங்க. அவ வீட்டுக்குள்ள எல்லாம் வந்து தேடி பார்த்துட்டு இவளை காணும்னு சொல்லிட்டு போன் அடிக்க அவ எடுக்கல. நேரா டூஹாக்கு கால் பண்ண உடனே அவனுக்கும் எங்கன்னு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்றான். பட் அவன் பாத்தீங்களா அங்க இருக்க காம்பவுண்ட்ல டிசைனிங் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். இவன் அவனோட ஆபீஸ்லயே உட்காந்துடுறான். இந்த ஒர்க் பண்ற ஸ்கில்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா, அதை ஒவ்வொருத்தரையும் கத்துக்கிறது ரொம்ப முக்கியமானது. சோ அவன் எப்படி பண்றான் அப்படிங்கிற மாதிரி ஒரு கிராஃப் எல்லாம் போட்டு ஆளுக்கு ஒரு டெஸ்ட் மாதிரி தனித்தனியா அதை மேக் பண்ணிட்டு இருக்காங்க. இவளுக்கு ஆர்வம் தாங்க முடியாம அவனோட பேடை எட்டி பார்க்க அதெல்லாம் இல்ல, இந்த ஒர்க்கை இப்படிதான் பண்ணணும்னு ஒரு பிளான் இருக்கு, அது நீயே போடு அப்படின்ற மாதிரி சொல்றான். இது ஒரு பிங்கோ கேம் மாதிரி. அப்படி அவங்க விளையாண்டுட்டு இருக்கும் போது பெக்க பத்தியும் அவன் சொல்ல இவளுக்கு ஒரு மாதிரி ஆயிருது. இருந்தாலும் அவனுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு அவ கிளம்புறா. அந்த சமயத்துல டூஹா கிட்ட இருந்து கால் வருது. அதை எடுத்து பார்த்துட்டு இருக்கும் போதே பரவாயில்ல போன் அட்டன் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அவளும் கண்ணா பின்னான்னு அதை ஸ்வைப் பண்ணிட்டே இருக்கும்போது மெசேஜஸ் வருது. சரி நான் போயே ஆகணும்னு சொல்லிட்டு அவளும் கிளம்ப நேரா டாக்ஸில போயிட்டு வீட்டுல இறங்கி பயங்கரமான சர்ப்ரைஸ், அழகா நடந்து போறதுக்கு தகுந்தாப்புல பாத்வே, லைட்ஸ், அவங்க மிஸ் பண்ண மரம், அது மட்டும் இல்ல இவ இடிச்ச அந்த காம்பவுண்ட் சவரை திரும்பவும் கட்டி அழகா அதுல டிராயிங் எல்லாம் பண்ணிருக்கான். இவங்க எல்லாருமே ஃபேமிலியா ஒன்னா உட்காந்து பண்ணாங்களே அதே மாதிரி. அந்த சமயத்துல இவன் டக்குன்னு வர பயந்துடுறான். அந்த சமயத்துல எனக்கு பவர் கொஞ்சம் கம்மியா வரும், சரி நீ அந்த அப்பார்ட்மெண்ட்ல இருக்க பேட்டரி எல்லாம் செக் பண்ணியா அப்படின்ற மாதிரி அங்க போக ட்ரை பண்ண அங்க வார்னிஷிங் எல்லாம் பண்ணிருக்கு அப்படின்ற மாதிரி இவன் சொல்ல ஆக்சுவலா இவன் என்ன பண்ணிருப்பானா வீட்டுக்கு போற பவர் எல்லாம் கட் பண்ணி கார்டன்ல விட்டுருப்பான். ஐயோ ஃப்ரிட்ஜ் போயிடுச்சே அப்படின்ட்டு கூட ஃப்ரிட்ஜை வந்து செக் பண்ணா வீடே இருட்டா இருக்கு. ஃப்ரிட்ஜ் எங்க ஆன்ல இருக்கும், இங்க வந்து என்னத்தை தேடிட்டு இருக்க, உங்க அம்மா பண்ணி கொடுத்த அந்த டங்கன் மீலையா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இவனும் சைக்கிள் காட்ட அது ஒரு பாக்ஸ்குள்ள இருக்கு. அந்த ஐஸ் பாக்ஸ் திறந்து பார்த்தா ஃபுல்லா சரக்கு. சந்தோஷப்படுறாங்க. வெளியில வந்து பார்த்தா கார்டன் பேரலா நிறைய ஒயின்லாம் இருக்கு. ஆக்சுவலா ஒயின் எல்லாம் பூமிக்குள்ள புதைச்சு வச்சா ரொம்ப நல்லது அப்படிங்கிறதுக்காக பேரல்ல இருக்கிறதெல்லாம் அதுக்குள்ள அடிக்கிட்டு இருக்கும்போது இவளுக்கு கால் வந்து போன்ல கண்ணா பின்னான்னு இவன் சத்தமா பேசிட்டு இருக்க. டக்குன்னு இவன் போனை புடுங்கிறான். என்ன இந்த நேரத்துல கத்திட்டு இருக்க, ஆல்ரெடி இங்க கரண்ட் இல்ல, எப்படி சார்ஜ் போடுவ அப்படின்னு சொல்லிக்கிட்டே உடனே போனை புடுங்கணும்னு ஒரே உத இவன் போய் கீழே விழ பேரலுக்கு மேல இருந்த ஒயின் பாட்டில்ஸ் கீழே விழுந்துருது. ஒன்னு உடஞ்சிருது, இன்னொன்னு ஓப்பன் ஆகி கீழே கொட்டிட்டு இருக்கும்போது டக்குன்னு இவன் எடுத்து ஹாப்பாட்ல குடிக்க எனக்கு ஒரு சிப்பு கொடு அப்படின்ற மாதிரி கேட்க இல்ல இதுதான் கடைசி
கடைசியா இருந்தது எங்க அம்மாவுக்காக உமன் அசோசியேஷன்ல இருந்து கொடுத்தாங்க, அதை கொடுக்க முடியாது அப்படின்ட்டு இவ குடிக்க, ஏன்டி இவ்வளவு சீப்பா இருக்க, என் கூட ஷேர் பண்ணிக்க கூட மாட்டியா அப்படின்ற மாதிரி அவன் கேட்க, கொடுக்காமலே குடிச்சிட்டு இருக்கா. அவனும் வலுக்கட்டாயமா புடுங்க இந்த தள்ளு முல்ல பாட்டில் அவன் கையில வந்துருது. இருந்தாலும் அவன் மேல கொஞ்சம் ஊத்துன உடனே, நீ தான் ஆரம்பிச்சு வச்ச, என் மேல தெளிச்சிட்ட இல்லையா, இப்ப உன் மேல தெளிக்க போறேன் அப்படின்ட்டு பாட்டில சும்மாவே பயமுத்த. உண்மை நினைச்சு அப்படியே பயந்துடுறா. கண்ணை திறந்து பார்த்தா அவன் ஆளை காணோம். என்னன்னு பார்த்தா போஸ்ட்ல செடிங்களுக்கு எல்லாம் தண்ணி ஊத்தும் இல்லையா, அந்த பைப் எடுத்துட்டு தண்ணியை ஊத்த. அப்படியா பண்ற, இதோ இரு வர அப்படின்ட்டு வீட்டுக்கு பின்னாடி போயிடுவா. என்ன ஏதுன்னு பார்த்தா பின்னாடியே குட்டு பேசன்ல தண்ணி எடுத்துட்டு வந்து அவன் மேல ஊத்த. இப்படியே சின்ன வயசுல அவங்க விளையாண்டுக்கிட்டாங்க இல்லையா, அது மாதிரி மாத்தி மாத்தி விளையாண்டுக்கிறாங்க. அதே நினைவுகளோட வீட்டுக்கு வந்து தலையை தொட்டிட்டு வெளியில பார்த்தா அந்த மரத்துக்கிட்ட திரும்பவும் போய் உட்காந்துட்டு ரசிச்சுட்டு அப்படியே வானத்தை பார்த்தா அந்த 3 ஸ்டார்ஸ். இவனும் பக்கத்துல வந்து படுத்துக்கிட்டு அந்த நட்சத்திரங்களையே ரசிச்சுட்டு இருக்கான். திரும்ப நம்ம வாழ்க்கை சந்தோஷமா மாறாதா அப்படின்ற மாதிரி கேட்க, நீ ஏன்டா பேச மாட்ட, எங்க அம்மாவுக்கு கொடுத்து சரக்கு கொடுத்து என்ன வேணாலும் பேசுவ அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு எழுந்து உட்காந்து உன்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்ல இவனுக்கு பயம் வந்துடுது. டக்குன்னு எழுந்து உட்காரான். சரி நீ சொன்ன அந்த அப்ரைஸ்ல நான் ஏத்துக்கிறேன், உன் கூட சேர்ந்து ஒர்க் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. அடுத்து என்ன சொல்லவியோ அப்படின்னு பயமே வந்துருச்சு. பரவாயில்ல, 12 நாள் உன் கூட இருக்கணும்னு ஆசைப்பட்டேன், இப்ப 80 நாள் இருக்க போறேன், கண்டிப்பா உன் மனசு மாத்திடுவேன்னு எனக்கு கான்பிடென்ட் இருக்கு, பழையபடி நம்ம சந்தோஷமா இங்க வாழ போறோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, பார்க்கலாம் அப்படின்ட்டு இவளும் வானத்தை பார்க்க அவனும் வானத்தை பார்க்க. அடுத்த சீன்ல ஆனா இவளோட மனசுல அந்த வீட்டை பத்தின நினைவுகள் எல்லாமே ரொம்ப கஷ்டமானதான் இருக்கு. ஏன்னா வீட்டுல இவளுக்கு கீழே 3 பொண்ணுங்க இருக்காங்க. 3 பொண்ணுங்களும் அம்மா பாத்துட்டு இருக்கும் போது இவ ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்துட்டு வந்தா கூட கண்டுக்கல. அதனால ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி தனியா போய் அழ ஆரம்பிக்கிறா. ஈவன் 2 ஃபேமிலியும் ஒன்னா இருந்தா கூட நம்ம தனிதான், நம்ம சீக்கிரமா இங்க இருந்து போயிடணும் அப்படின்ற மாதிரி சின்ன வயசுல அவளுக்குள்ள ஒரு கில்ட்டி கான்ஷியஸ். சோ ஒவ்வொருத்தரா இந்த வீட்டை விட்டு போற மாதிரி இருக்கு. ஃபைனலா அப்பாவும் போக அதுக்கப்புறம் அம்மாவும் கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம டூஹாவும் கிளம்புறான். இதெல்லாம் தான் இவளோட வாழ்க்கையில நடந்த நினைவுகள். ஆனா இவ கூட லாஸ்ட் வரைக்கும் இருந்தது டாக் மட்டும் தான். இப்படி இவன் நினைச்சிட்டு இருக்கும் போது மறுநாள் வெடியுது. காலையில இவன் ஜாகிங் எல்லாம் போறான். ஊர்ல இருக்கவங்களாம் இவனை பார்த்துட்டு ரொம்ப கேஷுவலா பேச ஆரம்பிக்கிறாங்க. இவ வெளியில வந்து பார்த்தா அந்த ஆம்பியன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. ஜாங்மேன் இருந்த இடத்துல இப்ப ஜாங்மேன் ஜூனியர் செடி. டாகும் ரொம்ப சந்தோஷமா 2 பேர் கூட விளையாட பழையபடி இவ சிரிச்சு பேச ஆரம்பிக்கிறா. இப்ப எதுக்காக நீ ஓடி போயிட்டு வந்த அப்படின்ற மாதிரி கேட்க, எனக்கு உடம்புல ஸ்டாமினா எல்லாம் வரும் அதுக்காக அப்படின்றான். ரொம்ப ஹெல்த்தி கான்ஷியஸா இருக்கான். எல்லாத்தையும் இவ வேடிக்கெல்லாம் பாக்குறா. எனிஹோ இவ ஃப்ரிட்ஜுக்கு வந்தா இவளுக்கு 3 வேளை சாப்பாடும் ரெடியா இருக்கும் பாருங்களேன். அதை பார்த்தும் பார்க்காத மாதிரியும் போவா. இருந்தாலும் 2 பேரும் கொஞ்சம் கொஞ்சம் பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரே டைம்ல வேலைக்கு போக வீட்டை விட்டு வெளியில வருவாங்க. ஒரே டைம்ல கதவை சாத்துவாங்க. அப்படி கேட்டை மூடும் போது ஊர் தலைவர்கள்ல இருந்து மொத்த பேரும் வந்து நிக்கிறாங்க. பரவாயில்லையே, நீங்க 2 பேரும் ஒற்றுமையா ஒரே வீட்டுல இருக்கிறத பார்த்து ரொம்ப சந்தோஷம். இந்த காலத்துல சின்னவங்க எல்லாம் நிறைய நம்ம ஊருக்குள்ள இருந்தா பாக்குறதுக்கே அழகழகா இருக்கும் அப்படின்ற மாதிரி புகழ்ந்து பேச அவ வேலைக்கு கிளம்பிடுறா. ஆனா டூஹா மட்டும் தனியா இருக்கும் போது, எப்பா நேத்து ஒரு சரக்கு இருந்துச்சுல்ல, அது கிடைக்குமா அப்படின்ற மாதிரி கேட்க, ஐயோ நேத்து தானே அது உடஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல அங்க இருக்கவங்க எல்லாம் பயங்கரமா ஐயோ அப்படின்ற மாதிரி கத்துறாங்க. இந்த பக்கம் இவ வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது ஃப்ரெண்ட் இந்த ப்ராஜெக்ட் பத்தி பேசிட்டு இருக்கா. அந்த சமயத்துல மேடமும் கூப்பிடுறாங்க. இவ இப்ப ஒர்க் பண்ணிட்டு இருக்குது மேயரோட ஆபீஸ்ல தான். அவங்களுக்கு அது ஒரு பெரிய பிரைட் இல்லையா, இருந்தாலும் இவ வேலையில கரெக்டா இருப்பா. சோ என்னது இந்த ப்ராஜெக்ட் 31 ஆகஸ்ட் தான் முடியும் அப்படின்ற மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்ல, அதை நான் ஃபிக்ஸ் பண்ணது டூஹா அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த பக்கம் டூஹாவோட பிளானை காட்டுறாங்க. ஒவ்வொரு மாசமும் என்னென்ன பண்ணணும், அந்த ஊரை எப்படி சீரமைக்கணும் அப்படின்ற மாதிரி பிளான் எல்லாம் போட்டு ஃபைனலா ஆகஸ்ட் 31 முடிய போகுது அப்படின்னு ஒரு முடிவுக்கும் வராங்க. அதுக்கு ஹீரோயினும் ஒத்துக்கிற மாதிரி இருக்கு. அதை பார்த்துட்டு இவனோட அசிஸ்டன்ட் ரொம்ப பெருமையா சொல்ல அவனுக்கும் சந்தோஷமா தாங்க இருக்கு. அந்த சமயத்துல வீட்டுக்கு ஒரு நாள் வாடா அப்படின்ற மாதிரி சொல்ல, ஒரே ஒரு நாளா அப்படின்ற மாதிரி அவன் கேட்க, ஆமாண்டா அப்படின்ற மாதிரி இவனும் சொல்லிடுறான். சோ வீட்டுக்கு வந்து இவ பார்க்கும்போது வீட்டுக்குள்ள அரிக்கன் லைட் தாங்க எரியுது. இருந்தாலும் இருட்டா இருந்த உடனே லைட்டை போட்டா அவன் வீட்டுல இருக்காம இவன் வீட்டுல படுத்து தூங்கிட்டு இருக்கான். என்னடா பண்ணிட்டு இருக்கன்ற மாதிரி கேட்க, நான் நாய்க்கு சாப்பாடு வைக்க வந்தேன், அதை பாத்துக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வீட்டுல படுத்திருக்க, நீ நாய்க்கு சாப்பாடு வைக்கணும்னா உன் வீட்டுல போய் என் வீட்டுல வச்சுட்டு என் வீட்லயே படுத்திருப்பியா அப்படின்னு சொன்னபடி ஃப்ரிட்ஜை திறந்து பாக்குறான். அதுக்குள்ளதான் ஆல்ரெடி இவன் சாப்பாடு எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருப்பானே. அதை பார்த்துட்டு இவனுக்கு சாப்பிடணும்னு டெம்ப்டா இருக்கு. ஆனா எடுக்கிறதுக்கு ஈகோ. அதை பார்த்துட்டு இவனே சாப்பாடெல்லாம் கொண்டு போய் டேபிள்ல வச்சு அவளுக்கு டேபிள் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணி வா உட்காந்து சாப்பிடு அப்படின்ற மாதிரி சொல்ல, இவளும் அந்த சூப்பை பொறுமையா சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா தான் இருக்கு அப்படின்னு நல்லா சாப்பிட்றா. இன்னமும் அவ மூஞ்சி தூக்கி வச்சுட்டு தான் உட்காந்துட்டு இருக்கா. சாப்பிட்டு முடிச்சோன்னே நம்ம பேசலாமா அப்படின்ற மாதிரி அவன் சொல்ல, சரின்னு சொல்லிட்டு 2 பேரும் சோஃபால வந்து உட்காந்துக்கிறாங்க. அந்த சமயத்துல நம்ம 2 பேரும் இந்த ப்ராஜெக்ட் முடிகிற வரையும் ஒரே வீட்டுல தான் வாழ போறோம். அதனால 31 ஆகஸ்ட் வரைக்கும் நான் இங்க இருப்பேன். என்கிட்ட சண்டை போடக்கூடாது. இங்க என்னென்ன செலவு எல்லாம் நடக்குதோ அதுக்கெல்லாம் நான் 100% ஏத்துக்கிறேன். இதுல இருந்து நீ பின்வாங்க கூடாது. அந்த லாயர் இதெல்லாம் டிராப் பண்ணிட்டு கொஞ்சம் அமைதியா இருக்கணும். நம்ம 2 பேரும் ஒன்னா இருக்கும் போது சந்தோஷமா மட்டும்தான் இருக்கணும். இந்த மாதிரி கொஞ்சம் சினாரியோவையும் சொல்ல, டக்குன்னு அவளும் யோசிச்சுட்டு இந்த
பேப்பர்ல நான் கையெழுத்து போடணும்னா முதல்ல நான் ஒரு பேப்பரை வச்சிருக்கேன்டா, அதை படி அப்படின்ற மாதிரி அவங்கிட்ட கொடுக்க அதை எடுத்து அவன் படிக்கும் போது செம பண்ணா இருக்கும். ஆக்சுவலா இந்த பீனட் ஹவுஸ்ல இவங்க 2 பேரும் ஒன்னா தான் இருக்க போறாங்க. சோ அந்த வீட்டுக்கு நடுவுல ஒரு கோடு இருக்கணும். அதுக்கப்புறம் எக்காரணத்தை கொண்டும் அந்த கோட்டை தாண்டி நீங்க வரக்கூடாது. எலக்ட்ரிக் பில்லு, இபி பில்லு, அந்த பில்லு, இந்த பில்லு எல்லாத்தையும் சரி சமமா பகிர்ந்துக்கிறதுக்கு நான் ஒத்துக்கிறேன். அதே சமயத்துல நான் சொன்னது ஒரே ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் தான், இந்த கோட்டை தாண்டி நீயும் வரக்கூடாது, நானும் வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல 2 பேரும் ஒன்னா வாழ்றதுக்கு முடிவு பண்ணிடுறாங்க. மறுநாள் பாத்தீங்கன்னா இவ வீட்டுல இருக்கும்போது பார்சலா வந்துட்டு இருக்கு. டேய் என்னடா நினைச்சிட்டு இருக்க, நான் வீட்டுல இருக்கேன்ட்டு எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணுவியா, கதவை திறந்து ஒவ்வொன்றத்தையும் வாங்குறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி இவ போன் பண்ணி கத்த, கோச்சுக்காத, ஃப்ரிட்ஜ்ல வைக்க வேண்டியதெல்லாம் ஃப்ரிட்ஜ்ல வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் காலை கட் பண்ண இவளுக்கு செம்ம கடுப்பு. அன்னைக்குன்னு பாத்தீங்கன்னா நாய் குலைக்குது. என்ன இதுன்னு பார்த்தா இவன் வந்து வீட்டுல தாங்க இருக்கான். ஆனா இவன் தான் சொல்லியிருப்பான் இல்லையா, இவனோட அசிஸ்டன்ட் வர சொல்லி அவன் ஃப்ரெண்டை கூட்டிட்டு வந்திருப்பான். சோ அவங்க எல்லாம் வந்து பேசுறதுக்காக வருவாங்க. அவங்களும் அவனோட அந்த கோட்டுக்குள்ள மட்டும் தான் இருக்காங்க. அந்த சமயத்துல பீஸா வர வந்து டெலிவரி மேனோ அவளோட கதவை தட்டிடுறான். இவ பக்கத்து வீடுன்னு சொன்ன உடனே அவன் பீஸா வாங்கியிருக்கேன் சாப்பிட வரியா அப்படின்ற மாதிரி கூப்பிட, நீ கொட்டிக்கோ அப்படின்ற மாதிரி கதவை சாத்திடுறான். ஆனா இந்த ஊர் தலைவர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களோட ஒய்ஃப் இருப்பாங்க. அவங்க வந்து டோஹாக்காக கிமிச்சி பேன் கேக் பண்ணிருக்கேன், இது அமெரிக்கால எல்லாம் கிடைக்காது இல்லையா, அதனால நீயும் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு சாங்கையும் கூப்பிட அப்பதான் நடுவுல கோடு இருக்கிறதையே கவனிக்கிறாங்க. சரி சரி நான் வந்தேன்னா என் ஊரு பொண்ணு எங்க இருக்காலோ அங்கதான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில போய் திரும்பவும் அவ வீட்டு வழியா உள்ள வந்து திரும்பவும் சோஃபால உட்காந்துக்கிட்டு 2 பேருக்கும் ஊட்டுவாங்க. ஊட்டும் போது நாயும் எனக்கு வேணும்ன்ற மாதிரி வாய திறந்துட்டு இருக்கும். சோ கொஞ்சம் கொஞ்சம் சந்தோஷமா வாழ ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்துல ஒரு நாள் ஒர்க் முடிச்சுட்டு திரும்ப வீட்டுக்கு வரும்போதுதான் கவனிக்கிறா, ஹீரோட வீட்டுக்குள்ள இருந்து வெளியில வர, என்னடி இங்க பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சாங் கேட்ட உடனே, நான் அவர் வீட்டுக்கு கெஸ்டா வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல உள்ள பார்த்தா இவளோட பாய் ஃப்ரெண்டும் வந்திருக்காங்க. சோ எல்லாரும் இப்போ ஒன்னா சேர்ந்து குக் பண்ணி சாப்பிடலான்னு ஒரு பிளான். ஆனா வீட்டுக்கு நடுவுல கோடு இருக்கே, என்ன பண்றது அப்படின்னு சொல்ல இவங்களும் அந்த நோட்டீஸ் போர்ட் எல்லாம் ஒட்டி இருக்கும் இல்லையா, அதை படிச்சு காமிச்சு எக்ஸ்பிளனேஷன் பண்ண. அப்ப துங்டாங் அதை பார்த்து எக்ஸ்பிளனேஷன் கேட்டுட்டு இருக்கும் போது இவளுக்கு ஆர்வமா அதை படிச்சு காட்டுறதுக்கு கோட்டுக்கு அந்த பக்கம் காலை வச்சிடுறா. அதை பார்த்துட்டு நீ எல்லாம் வரக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்ல இவளுக்கு மொக்கையாயிடுது. இருந்தாலும் எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடுறாங்க. சாப்பிட்டு முடிச்சுன்னா அவங்க கிளம்பணும்னு அவங்கள வழி அனுப்பி வைக்க இவ டாகோட வெளியில வர அவனை கூட்டிட்டு போய் சார்ல டிரைவர் சீட்ல உட்கார வச்சுட்டு அந்த வீல் சேர் இருக்கும் இல்லையா அதை பின்னாடி வச்சுட்டு இருக்கான். அடுத்து இவங்க கிளம்புறாங்க. இவங்க இந்த பக்கம் பரவாயில்ல, அவங்க 2 பேரும் ஒன்னா இருக்கிறத பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்ற மாதிரி பேசிட்டே போறாங்க. நான் சொன்னேன் இல்லையா, ஃபர்ஸ்ட் கட்டம் பெட்டிக்கு நீ பாதி பணத்தை கொடுக்கல, மரியாதையா மீதி பணத்தை கொடு அப்படின்ற மாதிரி இவன் கேட்க டக்குனு இவன் மணியை டிரான்ஸ்பர் பண்ணிடுறா. அடுத்து இவங்க 2 பேரும் இந்த 31st வரைக்கும் ஒன்னா இருக்க போறாங்க. 31ஆம் தேதி வரைக்கும் சாங்குக்கு அவன் மேல இன்ட்ரெஸ்டோ காதலோ வரலன்னா 31க்கு அப்புறம் இந்த ஊரை விட்டே போயிடுவானா, திரும்ப வர மாட்டானா. இதை வச்சு நம்ம பெட் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி திரும்ப கேட்க, நீ சும்மா இரு, கண்டிப்பா நீ தான் ஜெயிப்ப அப்படின்ற மாதிரி அதை விட்டுறாங்க. அடுத்து இந்த பக்கம் இவங்க 2 பேரும் வந்தவங்க சாப்பிட்டு வச்சு போனதெல்லாம் கிளீன் பண்றதுக்காக கடகடன்னு எடுத்து போட்டு கிளீன் பண்ணும்போது, என்னதான் இருந்தாலும் என் ஃப்ரெண்டு நீ இன்வைட் பண்ணலையா, அதை நினைச்சா சந்தோஷமா இருக்கு அப்படின்னு முதல் முறையா அவனை பார்த்து அப்ரிசியேஷன் பண்ண அவனுக்கே ஆச்சரியமா போயிடுது. வாயில கைய வச்சுட்டு நீயா என்ன பார்த்து பாராட்டின அப்படின்ற மாதிரி கேட்கறான். எனிஹவ் அவங்க சாப்பிட்டுட்டு இருக்க அந்த நிமிஷத்தை திரும்பவும் அவகிட்ட சொல்லி சந்தோஷப்படுறான். எப்படின்னா, நம்ம ஒன்னா இருக்கும் போது 3 வேளையும் ஒன்னா உட்காந்து சாப்பிடறோம் இல்லையா, அதை விட சொர்க்கம் வேற எதுவுமே இல்ல. ஸ்பூன்ல சாப்பிடுறது, சாப்ஸ்டிக்ல சாப்பிடுறது, அதோட சவுண்டு, சாப்பிடும் போது பேசிக்கிட்டே சாப்பிடுறது, சந்தோஷமா சாப்பிடுறது, இதுதான் ஒரு வீட்டுல இருக்கிற உண்மையான சந்தோஷமே. அது இந்த வீட்டுல இருக்க ஒவ்வொரு கார்னர்லயும் ஒழிச்சுக்கிட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்ல இவளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் அவன் மேல இம்ப்ரெஸ் வருது. எனிஹவ் அவன் போய் கொஞ்சம் சாங் மியூசிக் எல்லாம் ப்ளே பண்ணிட்டு இருப்பான். இவளுக்கு அவன் என்ன பண்றான்ட்டு அந்த பீப் ஹோல் வழியா பாக்கணும்ட்டு பாக்கிறதுக்கு ட்ரை பண்ணும்போது, இன்னும் தூங்கலையான்ற மாதிரி அவன் கேட்க, இல்ல நான் சும்மா புக்கு படிக்க வந்தேன் அப்படின்ற மாதிரி இவன் மழுப்ப, சரி உனக்கு தனியா தூங்குறத நினைச்சு பயமா இல்லையா அப்படின்ற மாதிரி அவன் கேட்க, இத்தனை காலங்களா நான் தனியா தான் தூங்குனேன், நான் ஒரு வளர்ந்த பொண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதோட இந்த எபிசோட் முடியுது. மீதி 5th பார்ட்ல இருக்க கதையும் 6th பார்ட்ல இருக்க கதையும் அடுத்த எபிசோட நான் ரிலீஸ் பண்றேன். தேங்க்யூ.